ஸோ ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று தாராபாரதி மற்றும் காயிதே மில்லத்தி, இவங்க ரெண்டு பற்றியும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு டிஎன் சிலபஸில் தமிழில் டிஎன்பிசி குரூப் 4ல் உங்களுக்கு ரிவைஸ்டு சிலபஸாக கொடுத்துருக்கக்கூடிய தாராபாரதி மற்றும் காயிதே மில்லத் இன்றைக்கி ஓல்ட் அண்ட் நியூ புக்ஸில் கவர் ஆகக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தாராபாரதி 6th 3rd டேர்மில் உங்களுக்கு கவர் ஆகுது. இயல் 1ல் உங்களுக்கு இருக்குது. ஸோ 6th 3rd டேர்மில் உங்களுக்கு நியூ புக்கில் தாராபாரதியோட லெசன் கவர் ஆகுது. ஸோ தலைப்பு பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஸோ இந்த தலைப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆசிரியர் வந்து தாராபாரதி. ஸோ இப்போ இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனை வேறுபாடுகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்தாலும் சரி, நம்ம இந்திய நாட்டுக்கு வேறுபாடுகள்ங்கிறதுக்கு குறைவே கிடையாது. எத்தனையோ வேறுபாடுகள் இருக்குது. இங்கே கொடுத்துருப்பாங்க, உணவில், உடையில், மொழியில், நாகரிகமில், இதில் அத்தனையிலுமே வேறுபாடு இருந்தாலும் அவங்கள ஒரே ஒரு இனத்து மக்களாக ஒரே ஒரு இனமாக ஒப்பிடுறது, அதாவது ஒரே ஒரு இனமாக வந்து கூட்டி வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஸோ தமிழன், தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி, அதுதான் வந்து அவங்கள ஒரே இனமாக வந்து அவங்கள ஒப்பிடுது, ஒரே இனமாக அவங்கள வந்து ஒன்றுக்குள்ளே கூட்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாமே ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வு, தமிழ்நாடு அப்படிங்கிற உணர்வு, என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய இனம் அப்படிங்கிற அந்த உணர்வால தான் அவங்க ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். ஸோ ஒன்றுபட்டு வருகிறார்கள். ஸோ தன் தேசத்தினால தான் அவங்க வந்து ஒன்றுபடுறாங்க. தன் தேசத்தின் உணர்வு அவர்களிடம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற பாடலை தாராபாரதி வந்து இயற்றியிருக்காரு. ஸோ அந்த நுழையமன் ஒரு வாட்டி வாசிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த பாட்டுக்கு போவோம். ஸோ இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் இது வந்து படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரிகள் அவ்வளோ சுலபமாக இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். ஸோ புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தேசத்தில் வந்து அவ்வளோ புதுமைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ புதுமைகள் செய்த தேசம் அப்படின்னாலும் நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா திராவிட மொழிகள்லேருந்து அழியாமல் அத்தனை காலத்துக்கு முன்னாடி தோன்றின மொழி இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இலக்கியங்களோட சேர்ந்து வரக்கூடிய மொழி தான் வந்து நம்ம தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த தமிழ் மொழி வந்து இந்த தேசத்தோட ஒரு ஜெம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வைரம் மாதிரி அது. ஸோ அந்த வைரத்தை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணும், எப்படி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த பாடல். ஸோ இந்த தேசம் வந்து அத்தனை புதுமைகளை வந்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு தேசம். ஸோ அந்த தேசம் வந்து பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ அப்போ நம்மளுடைய இந்திய நாடு அப்படிங்கிறது பூமியோட கிழக்கு வாசலாக தான் திகழ்து. ஸோ அப்போ அதுவும் முக்கியம். ஸோ என் பூமி வந்து எந்த வாசல்ல வந்து இருக்கு, நான் அப்போ பூமியில வந்து நம்மளுடைய தேசம் தமிழ்நாடு, அதாவது இந்திய நாடு அப்படிங்கிறது வந்து கிழக்கு வாசல்ல திகழுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. அப்போ இந்த தேசத்தின், இந்திய நாட்டின் நூலாடை அப்படின்னு சொல்லக்கூடிய உடை அப்படின்னு சொல்லக்கூடியது எது? திருவள்ளுவரோட குரல், திருக்குறள். ஸோ திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான் தமிழ்நாட்டினுடைய நூலாடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேசம் உடுத்திய, நம்மளுடைய தேசம் அப்படிங்கிறது இந்திய நாடு. அப்ப இந்திய நாடு உடுத்திய நூலாடை, உடுத்திய உடை அப்படின்னு நம்ம கேட்டாலே அது வந்து வள்ளுவன் நெய்த குரல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, மெய்களை போற்றிட இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. அப்ப இந்திய நாட்டுக்கு மேலாடையாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தா மெய்யுணர்வு. ஸோ ரெண்டு விஷயம் இதில் பார்க்கணும். ஒன்று, இந்திய நாட்டோட நூலாடை அப்படின்னு கேட்டால் அது வள்ளுவனின் குரல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டின் மேலாடை எது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து மெய்யுணர்வு. அடுத்து, காளிதாசன் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. அப்போ காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள், அவர் இயற்றிய கவிகள் எல்லாமே வந்து எந்த கரை வரைக்கும் அவருடைய பாடல்களின் தாக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா காவிரி கரையில் அவருடைய பாடல்கள் வந்து எதிரொலிக்குதான். அப்போ காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எந்த கரையில், இதை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மாற்றியும் கேட்கலாம், புக் பேக்ல இது இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ எந்த கரை வரைக்கும் எதிரொலிக்குது? காவிரி கரை வரைக்கும். அடுத்த, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கும். ஸோ அப்போ கம்பரின் அத்தனை இனிய கவிகளுக்குமே எது வந்து இசையமைக்குது? கங்கை. ஸோ கங்கை தான் வந்து, கங்கையின் அலைகள் வந்து கம்பனின் வரிகளுக்கு இசையமைக்கப்படுகிறது. அப்போ காளிதாசரின் தேனிசை பாடல்கள் வந்து எந்த இடத்துல எதிரொலிக்கும்னு கேட்டால் காவிரி கரையில. யாருடைய அமுத கவிகளுக்கு வந்து கங்கை அலைகள் வந்து இசையமைக்கும் அப்படின்னு பார்த்தா கம்பனின் வரிகளுக்கு, கம்பனின் பாடல்களுக்கு, பாக்களுக்கு. அடுத்து, கன்னிக்குமரி கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும். அப்போ இங்க கன்னி, அதாவது குமரி கண்டத்தை வந்து இங்க என்னன்னு சொல்றாங்க, ஒரு பெண்ணா உருவகிச்சு அதை வந்து கன்னி அப்படிங்கிற பெயர்ல வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு, அந்த குமரியுடைய அழகிய கூந்தலுக்கு எது வந்து பூ தொடுக்கும், எங்கிருந்து பூ வந்து வரும் அப்படின்னு பார்த்தா காஷ்மீர்ல இருந்து பூத்தோட்டத்து, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பூத்தோட்டத்துல இருந்து பூத்தெடுத்து கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு வந்து நம்ம மலர் மாலை வந்து சூட்டுறோம்.
அந்த பூமாலை வந்து சூட்டப்படுது. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இத்தனை அது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, கன்னியாகுமரியாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும். அப்போது இங்கே காஷ்மீரில் விளையக்கூடிய பூக்கள் வந்து மற்ற இந்திய தேசங்கள், இந்திய நாடுகளில் வந்து நம்ம அதை வந்து பெற முடியுது. அப்போ ஒரு இடத்துல விளையக்கூடிய ஒரு பொருளானது மற்ற இடத்துக்கும் அது வந்து சென்றடையுது. எல்லா இடங்களையுமே அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த பொருளானது ஒரு இடத்துக்கு மட்டும் உரியது கிடையாது. அப்போ ஈவன்தோ அவங்களுக்கு அந்த இடத்துல அத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும், உடையில வேறுபாடு இருந்தாலும் சரி, மொழியில வேறுபாடு இருந்தாலும் சரி, இந்திய தேசத்தில் விளையக்கூடிய பொருட்கள் அனைத்துமே எல்லா உயிர்களுக்குமே அது காமனானது. அதே போல தான் அடுத்த வரிகள் சொல்லியிருக்காங்க, மேற்கு மலைகளில் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். அப்போ கிழக்கு கரைகளில் இருக்கக்கூடிய நம்மளோட விவசாயமாக இருக்கட்டும், இல்லை வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய விளைகின்ற விளை பயிர்களாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நலம் கேட்கும். அப்படின்னா அப்போ எங்கிருந்து நதிகள் வந்து வருது, மேற்கு மலையில் உதிக்கக்கூடிய நதிகள் வந்து கிழக்கு வரைக்கும் பாயறதுனால அங்கே இருக்கக்கூடிய இடங்கள், நிலங்கள் எல்லாம் செழிப்பாகுது. ஸோ அது வந்து நலம் பெறுது. ஸோ அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்து, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். ஸோ புல்வெளியெல்லாம் பூக்களாய் பூத்து புன்னகை செய்த அந்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டு நிறுத்திய கலைக்கூடம். ஸோ ஒரு கல்லை வந்து அப்படியே அந்த கல்லை வந்து விட்டுட்டா அது வந்து ஒரு கல்லாக தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து அதை சிற்பி வந்து ஒரு செதுக்கி அதை வந்து ஒரு காவியமாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ அப்படி செதுக்கி அந்த மாதிரி ஒரு காவியமாக மாற்றும் போது அதை முழுக்க பார்க்கும்போது அது வந்து ஒரு கலைக்கூடமாக வந்து தென்படுது. ஸோ இத்தனை புதுமைகள் செய்த தேசம், இது எல்லாமே வந்து புதுமைகளாக சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறது நம்ம நாட்டினுடைய, அதாவது இந்திய நாட்டு செய்த புதுமைகள் என்னென்ன, இந்திய நாட்டில் விளையக்கூடியல எங்கிருந்து எங்க வரைக்கும் அதோட நன்மைகள் இருக்கு. அப்போ ஒரு இடத்துல தோன்றக்கூடிய ஒரு ஆறானது, ஒரு நதியானது மற்றொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பயிர்களையும் மக்களையும் உயிர் வாழ்வதற்கு, அவங்களோட உயிரை வந்து அதாவது பயிர்களை வந்து விளைவிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட தேசம் வந்து புதுமைகள் வாய்ந்தது. இனங்களாலும் மதங்களாலும் மொழியாலும் நாகரிகத்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் இத்தனை ஒற்றுமை கூறுகள் வந்து மக்களை வந்து ஒன்று சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. இந்த அன்னை நாடு அப்படிங்கிறது நம்மளோட இந்திய நாடு. ஸோ அப்போ இந்த இந்திய நாடு வந்து ஒரு அமுத சுரபி மாதிரி எடுக்க அதில் இருக்கக்கூடிய வளங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய இலக்கிய வளங்களாகவும் சொல்கிறாங்க. அதே போல் வந்து மற்ற வளங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ எடுக்க அல்ல தீராத ஒரு வளம் மிக்க நாடு நம்மளோட அன்னை நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமுத சுரபியிலிருந்து வெளிநாட்டவர்கள் எல்லாமே அது இந்த சுரபியிலிருந்து எடுத்து பசித்தீர உன்று கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அப்போ உணவு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து எதை சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு இடத்துல இன்னொரு நாடுகளுக்கு வந்து அது சென்றடையுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி வந்து அறத்தின் ஊன்றுகோல். அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அறத்தின் ஊன்றுகோல் நம்ம சொல்கிறது காந்தியின் ஒரு சின்ன கைத்தடி தான் வந்து அறத்தின் ஊன்றுகோலாக நம்ம கருதுகிறோம். புதுமைகள் செய்த இந்த தேசம் பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்கிறது நம் இந்திய நாடு அப்படின்னு சொல்லி இது முடிச்சிடுறாங்க. ஸோ இதில் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படிங்கிறது நாடு. இந்த பாடலின் பொருள் நம்ம பாடலை வாசிக்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நீங்கள் இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னா, ஸோ எதோட கூந்தலுக்கு எதோட மலர்கள் வந்து பூத்தெடுக்குது, அதே போல் வந்து எங்கேருந்து நதிகள் வந்து எங்கே வரைக்கும் பாயுது, அதே போல் வந்து யாருடைய கைத்தடி அறத்தை வந்து வலியுறுத்துது, அதே போல் நூலாடைன்னு விளங்கக்கூடியது எந்த நூல், அதே போல் மேலாடைன்னு சொல்கிறது எந்த நூல், இந்த மாதிரியான படிகளை வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். அடுத்த நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா, தாராபாரதி இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து வேறு பேர் என்னன்னு சொல்லலாம், கவிஞாயிறு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் அடைமொழியும் இவருக்கு வந்து இருக்கு. அப்போ கவிஞாயிறு அப்படின்னாலும் தாராபாரதி தான். தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். அடுத்து, இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா, புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாமே இவரோட நூல் அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனா இருக்கட்டும், இல்லை வந்து தாராபாரதியாக இருக்கட்டும், கண்ணதாசனா இருக்கட்டும், இந்த அவரோட கவிதைகள், அவரோட பாடல்கள் நம்ம படிக்கும்போது தொகுப்பு வந்து ஜென்ரலாக எதுலேருந்து இருக்கும்னா, இப்போ கண்ணதாசன் அப்படின்னா கண்ணதாசன் கவிதைகள், பாரதிதாசன்னா பாரதிதாசன் கவிதைகள், அதே போல் வந்து இப்போ வந்து அடுத்தது தாராபாரதினா தாராபாரதியின் கவிதைகள். அந்த கவிதை தொகுப்பை எல்லாமே ஒன்றா தான் வந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய தலைப்பு தான் வேறு வேறையாக இருக்கும். ஒவ்வொரு கவிதை தொகுப்புக்கும் ஒவ்வொரு தனித்தனி தலைப்பு பார்த்தோம். நம்ம பாவேந்தருக்கெல்லாம் பார்த்தோம், தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கும். அதே போல் தமிழ் நாடு, தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தலைப்பு மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர, அவங்களோட ஒர்க் வந்து அந்த கவிதை தொகுப்பு எந்த அப்படிங்கிறதுல இருந்தால் வந்து வெளிவந்திருக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்த புக் பேக்கில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறது சொல்லக்கூடியது திருவாசகமா, திருக்குறளா, திருக்கடுமா, திருப்பாவையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், திருக்குறள். ஸோ திருக்குறள் தான் தேசத்தின் நூலாடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் மேலாடை அப்படின்னு எதை சொல்லியிருந்திருப்பாங்க? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம், மெய்கள் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் வந்து மேலாடை அப்படின்னு பார்த்தோம். அடுத்த செகண்ட் கொஸ்டின், காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் காளிதாசரோட தேனிசை பாடல்கள் எதிரொலிக்குது? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம், காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏஸ் ரைட் ஆன்சர். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடமா, ஓவியக்கூடமா, பள்ளிக்கூடமா, சிறைக்கூடமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கல்லை ஒரு சிற்பி ஒரு சிற்பியா ஒரு கலையா வந்து உருவாக்குறான். அப்போ அது வந்து எப்படி காட்சி அளிக்குது? சிற்பக்கூடமா காட்சி அளிக்குது. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து எதிர்கூட்டல் ஒலிக்கு என்பதை சேர்த்தல கிடைப்பது எதிர் ஒலிக்கு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். தாரா பாரதியோட அடுத்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th ஓல்டு புக்கில் உங்களுக்கு 6th செகண்ட் டேர்மில் இயல் 2 வந்து உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க, திண்ணையை எடுத்து தெருவாக்கு அப்படின்னு தாரா பாரதியோட ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணையை எடுத்து தெருவாக்கு எல்லாமே தாரா பாரதிதும் நம்ம பாரதிதாசன் பார்த்தோம் இல்லையா? ஸோ கண்ணதாசன் தான் இருக்கட்டும், பாரதிதாசன் தான் இருக்கட்டும், தாரா பாரதியாக இருக்கட்டும், படிக்கும்போதே அதோட பொருள் வந்து எளிமையாக நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட கவிகள் வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, அதே போல் சுட்டு விரலில் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்கு ஒடுங்குவதா. ஸோ இதில் இந்த ஃபுல்லாகவே இதில் எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அதாவது ஒரு சக்ஸஸ்க்கு போகணும், இல்லை வந்து ஒரு ட்ராப் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இவ்வளோதான், நம்மக்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நம்ம கேப்பபிலிட்டி இவ்வளோதான், நம்ம இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டவுன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்போது நான் வந்து சுட்டு விரல் தான் கையில் வந்து இப்போ 5 விரலில் இருக்க எல்லா விரலோட நான் சின்ன விரல் தான், என்னால் என்ன பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லி நீ வந்து நினைக்கும் போது இப்போ கை விரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு திறமையும் கிடையாது, நான் சின்னதாக இருக்கேன், என்னால் என்ன யூஸு, ஸோ இந்த விரலை வச்சு எழுதலாம், இந்த விரலை வச்சு என்ன பிரயோஜனம். ஸோ அப்போ சுட்டு விரலில் நீ சுருங்குவதா. ஸோ அப்போ அந்த மாதிரி விரலுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா. ஸோ உன்னுடைய பலம் உனக்கே தெரியாது, உனக்குள்ள ஒதுங்கி இருக்கிறது. ஸோ ஒடுங்குவதா அப்படின்னா உனக்குள்ள உன்னோட பலம் இருக்குது, அதை நீ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒடுக்கி வச்சுக்கிட்ட அப்படின்னா ஸோ உன்னோட பலம் என்னன்னு உனக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கும், பலம் இருக்கும். ஸோ அந்த பலத்தை வந்து ஒவ்வொருத்தருமே பயன்படுத்திக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸோ நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நம்மளே ஒரு கணக்குக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும், நம்மளால் எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம், ஒதுங்கி வாழ்கிறோம். ஸோ அப்போ நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, உன்னுடைய பலம் நீ வந்து சுட்டு விரலில் நீ சுருங்குவதா. ஸோ அதுக்குள்ளே நீ வந்து ஒடுங்கிடுற, சுட்டு விரலுக்குள்ளே உன் கைகளுக்குள்ளே நீ ஒடுங்கிற, இவ்வளோ தான் என்னால் அப்படின்னு சொல்லி நீ வந்து உள்ளே உட்காந்துடுற, கைகளுக்குள்ளே நீ வந்து இது பண்ணிக்கிற. ஆனால் உன்னுடைய பலம் உனக்குள் இருக்கிறது, அது வந்து உனக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ உன்னுடைய பலத்தை நீ ஒடுக்காத, ஸோ குறைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நான் ஒரு புல்லு தான் அப்படின்னு சொல்லி நீ நினச்சி ஃபீல் பண்ணாத. ஸோ நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்தது தான். அந்த நெல்லு தான் வந்து என்ன பண்ணுது, பூமியில் இருக்கக்கூடிய உயிர்வாழ் மக்களுக்கு வந்து ஒரு பசியை போக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து இருக்குது. ஸோ அப்போது ஒரு பசி தீர இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு சின்ன புல் வகையை சேர்ந்த ஒரு நெல் தான். ஸோ அப்போ புல்லுன்னு சொல்லி நீ வந்து கவலைப்பட்டு உட்காராத, நீ தான் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதை, நான் வந்து ஒரு சின்ன துளி தானே, என்னால் என்ன பண்ண முடியும். ஸோ கடலில் ஒரு துளி கலந்தால் அது யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு நான் யாருக்குமே தெரியாமல், என்னுடைய திறன்மை யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ நீ வந்து கடலில் ஒரு துளி நீரை நீ நினைக்காத, கடலில் இருக்கக்கூடிய ஒரு முத்துன்னு நினை. அப்போ உன்னோட முத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம், ஸோ அந்த ஒளி அந்த அளவுக்கு விலை உயர்ந்தவங்களாக நீங்கள் வந்து இருக்கணும். அப்போது கடலில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு நீர் யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் இருக்கக்கூடிய ஒரு முத்து ஒரு சின்ன முத்து வந்து அது எந்த அளவுக்கு விலை மதிப்பில்லாதது அப்படிங்கிறது தெரியும். அப்போ நீ வந்து உன்னை கடலில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு நீராக நினைக்காம உன்னை ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரமாவோ ஒரு முத்தாவோ உன்னை வந்து நீ நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. அதே போல்
சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். அப்போ வந்து இது எல்லாமே நீ எப்போ வந்தேன்னு தெரியாது, எப்போ இருந்தேன்னு தெரியாது, உலகம் மறந்துடும். ஸோ 2 ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கே நம்மளை பற்றி தெரியாது. ஸோ அப்போ சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், யாருக்கு நினைவு வரும்? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்தில் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சரித்திரம் வந்து நினைவுக்கு வரும். அப்படி தான் இப்போ நம்ம பார்க்குறோம், காந்தியை பார்க்குறோம், இப்போ இந்த தமிழ் சான்றோர்களை பார்க்குறோம், பாவேந்திரா பார்க்குறோம், சிதம்பரனாரை பார்க்குறோம், கண்ணதாசன், தாராபாரதி, வேலுநாச்சியார், காகிதமில்ல, வட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு பார்க்குறது எல்லாமே அவங்க ஒரு சாதனை வந்து இந்த உலகத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால இப்போ நான் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எத்தனை காலங்கள் ஆனாலும் அவங்களோட சரித்திரம் வந்து இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவென்றோ உன் உலகம், திண்ணையை எடுத்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. அப்போ நீ வந்து திண்ணை அளவுக்கு சுருங்கியிருக்க, அதை இடிச்சிட்டா உன்னோட தெருக்கள் இன்னும் விசாலமாகும். அப்போ அந்த தெருக்கள் வந்து என்ன ஆகுது? ஸோ உன்னுடைய உலகம் தெருவென்றோ உன்னுடைய உலகம், திண்ணையை எடுத்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் இன்னும் நீ என்ன பண்ணணும்? விரிவாக்கணும். அப்போ உன் அறிவையும் உன் பெருமையும் உன் சிறப்பையும் நீ என்ன செய்யணும்னா விரிவாக உயர்த்த வேண்டும். அடுத்து, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. ஸோ இமயமலை தான் இருக்கிறதுலேயே வந்து உயரமான மலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிகரம்னு சொன்னால் நம்ம எவரெஸ்ட்டை சொல்லுவோம். ஸோ அதை விட இன்னும் மிகப்பெரிய சிகரம் வந்து உன்னுடைய தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு உயர்ந்த கருத்துக்களும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகரம் வந்து என்னன்னா உன்னுடைய தலை தான். ஸோ அதில் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து நீ வந்து உனக்குள்ள நீ சுருக்கி வச்சிடாத. ஸோ அந்த அளவுக்கு உன்னோட ஆற்றலை வந்து வெளிப்படுத்து. உன்னோட சரித்திரம் வந்து அடுத்த தலைமுறை பேசுற மாதிரி வந்து நீ ஏதாவது ஒன்று செய்யணும். எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. எத்தனை ஞானியர்கள் நம்மளுக்கு முன்னாடி, ஐயோ நம்மளுக்கு அவங்கள மாதிரிலாம் திறமை இல்லை. இப்போ கண்ணதாசன்லாம் இவ்வளோ சிறப்பான பாடல் எழுதியிருக்காரு, நம்மளுக்கு அவங்கள மாதிரி இதெல்லாம் திறமை இருக்கா? இல்லை. அப்போ நம்ம வேலை என்ன? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம். அதுக்கு ஏன் நம்ம ஆசைப்படணும்? அந்த மாதிரி இல்லாமல் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடரு. உனக்கு எதில் ஆற்றல் இருக்கோ அதில் நீ தொடரணும் அப்படிங்கிறதா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ உனக்கு முன்னாடி எத்தனை ஞானியர்கள் அந்த ஃபீல்டில் வந்து எத்தனை பேர் சிறந்து விளங்கியவர்கள் இருந்தாலும் சரி, நீ அதில் உன்னை திறமை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உன்னுடைய திறமை உன்னை அந்த ஞானியருக்கு மேலே உன்னை வந்து கூட்டி செல்லும் அப்படிங்கிறதா இதோட வரிகள். அடுத்து, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். அப்போ நம்மளோட ஆற்றல் நம்மளோட திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பூமி பந்து என்ன விலையா இருந்தாலும் சரி உன்னுடைய புகழை வச்சு நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் நல்லதை எண்ணி செயல்படுவோம், வா இன்றே புறப்படுவோம். இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த பாடல் வந்து இது வரைக்கும் நடத்துனதுலே டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு அது ரொம்ப நல்ல மோட்டிவேஷன் ஒரு பாட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே நம்மளோட தரத்தை நம்மளோட அறிவு ஆற்றலை நம்ம வந்து தாழ்த்திக்க கூடாது. அதோட நம்மளுக்கு அவ்வளோதான் கேப்பபிலிட்டி இருந்தாலும் நம்மளோட திறனை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் வளர்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்திக்கிட்டு நம்மளோட ஆற்றலை பெருக்கணும், நம்மளோட புகழை வந்து தேடிக்கணும். ஸோ அதுதான் அந்த பாடலில் சொல்கிறாங்க. ஸோ இதை எழுதினது அழகிய பாடல் எழுதினது தாராபாரதி. ஸோ இவரோட ஆசிரியர் குறிப்பு கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகளை வந்து எழுதுவதில் வந்து வல்லவர். ஸோ இதை படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது இல்லையா? ஸோ எழுச்சி வந்து நடக்குது. ஸோ ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றார். ஸோ இவரோட ப்ரொஃபஷனை பார்த்தா ஆசிரியராக பணியாற்றி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கிறார். அதே போல புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியவை இவர் தம் நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா 26/2/1947 விடுதலை பெற்ற அந்த ஆண்டுலேருந்து 2000 வரைக்கும் இவருடைய காலமாக இருக்குது. 13/5/2000 வரைக்கும். ஸோ இதோட தாராபாரதி முடியுது. அடுத்து வந்து உங்களுக்கு 7th கன்னியமிகு தலைவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு காயிதே மில்லத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காயிதே மில்லத் வந்து உங்களுக்கு நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது, ஓல்ட் புக்ஸில் வந்து கவர் ஆகலை. ஸோ ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 7th உங்களுக்கு டேர்ம் 3 3ஆம் பருவத்தில் இயல் 3 வந்து உங்களுக்கு கன்னியமிகு தலைவர் காயிதே மில்லத் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்னென்ன, ஸோ என்னென்ன குணங்கள் இருக்கணும், எளிமை இருக்கணும், நேர்மை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும். இந்த மாதிரியான பண்புகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இவர் நம்ம தலைவர்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு என்ன பண்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸோ காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து தமிழ் மக்கள் வந்து கலந்துக்கணும், அந்த இயக்கத்தில் வந்து பங்குபடணும், ஸோ கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறைகோள் விடுக்கிறாரு. ஸோ ஒரு வேண்டுதல் விடுக்கிறாரு. ஸோ யார் வேணாலும் வந்து விருப்பம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதில் வந்து சேர்ந்துக்கலாம் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அப்படின்ட்டு. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும் போது திருச்சியில் தூய வளனார் கல்லூரியில் வந்து படித்து கொண்டிருக்காரு ஒரு இளைஞர்.
ஸோ எந்த இதில் படிச்சுட்டு இருக்காரு, திருச்சி தூய வளனார் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு அந்த அரைக்கூவல் வந்து விழுது. ஸோ அவர் கேட்குறாரு. ஸோ அவரோட நாலேஜ்க்கு அது வருது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காந்தியடிகள் மீது அவருக்கு அப்போவே ஒரு தீராத பற்று இருந்துச்சு. ஸோ அப்போவே அவருக்கு வந்து அந்த விடுதலை காந்தியோட பேச்சாக இருக்கட்டும், அவருடைய நடைமுறைகளாக இருக்கட்டும், அவரோட வழிமுறைகளாக இருக்கட்டும், இவருக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அவரை போலவே நம்மளும் இந்த நாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், ஸோ அப்படிங்கிற ஒரு உந்தை வந்து அவருக்கு அப்பவே கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இப்போ அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது கல்வியை விட நாட்டின் விடுதலை தான் ரொம்ப பெருசு, நம்ம கல்வி வந்து சிறுசு, ஸோ அதை விட பெரியது அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம நாட்டோட விடுதலை. ஸோ அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நாட்டின் விடுதலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனது கல்வியை கூட பாராமல் அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு, இவர் அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து கலந்து கொள்றாரு. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து காயிதே மில்லத்தை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து எளிமையின் சிகரம் அப்படின்னு நம்ம இருக்கு. இவரை வந்து நம்ம எளிமையின் சிகரம் சொல்றோம். ஸோ எந்த கருத்துக்காக நம்ம காந்தியும் எளிமையானவர் தான் சொல்றோம், எளிமைக்கு எடுத்துக்காட்டு தான் சொல்றோம். அப்படிப்பட்ட போது இவரை எப்படி நம்ம எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ இவர் வந்து இளைஞராக இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒத்துழையாமை இயக்கம், இந்த மாதிரி பல இயக்கங்கள்ல இந்திய போராட்டத்துக்காக, இந்திய விடுதலைக்காக நிறைய போராட்டத்துல வந்து இவர் வந்து பங்கு பெற்று இவர் வந்து பெரும் தலைவராக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொது நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெரிய தலைவரானதுக்கு அப்புறம் இவர் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா இவர் போகிறது, இவருக்குன்னு தனியாக ஒரு மகிழ்ந்து வந்து வச்சுக்க மாட்டார். இவர் போகிறது வந்து தொடர் வண்டியிலையோ இல்லை பேருந்துலையோ தான் வந்து போவாராம். ஸோ அப்போ மக்கள் அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கக்கூடியவர் தனக்குன்னு ஒரு தனியான ஒரு மகிழ்ந்து இல்லாமல் அவர் வந்து ஒரு பேருந்துலையும் ஒரு தொடர் வண்டியிலும் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து உண்டாக்குனாரு. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து எளிமையாக இருந்திருப்பாரு. அதே போல் இவருக்கு வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு மகிழுந்தை வந்து பரிசளித்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பரிசளிப்பையும் அவர் வந்து ஏற்கலையாம். ஸோ அது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் இவர் சார்ந்திருந்த இயக்கத்திலேயே வந்து ஒரு மகிழ்ந்து வந்து கொடுத்துருக்காங்க இயக்கத்துக்கு. அதாவது இப்போ கவர்மெண்ட் வேன், கவர்மெண்ட் ஜீப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அப்போ கலெக்டர்னா அவங்களுக்கு தனியாக ஒரு வாகனம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவரோட இயக்கத்துக்கு இவர் ரொம்ப பெரிய தலைவர் அப்படிங்கிறனால இவருக்கு அந்த இயக்கத்துல இருந்தே ஒரு வந்து மகிழ்ந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையுமே இவர் வந்து பயன்படுத்தலை. அந்த மகிழ்ந்தை வந்து அவர் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டுக்கு அதை இனாமா வந்து அழிச்சிட்டாரு. ஸோ அப்போ இவர் வந்து கடைசி வரைக்குமே தொடர் வண்டியிலையும் பேருந்துகளையும் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு எளிமையானவர் அப்படிங்கிறது இதுல இருந்து சொல்ல வராங்க. அடுத்து ஆடம்பரமற்ற திருமணம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டியாக, ஒரு ஃபேமஸ், ஒரு லீடராக வந்து இருக்கக்கூடிய இவர், ஸோ இவரோட ஒரே பையன், இவருக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான். ஸோ அந்த ஒரே மகனோட திருமணத்தை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துவார். ஸோ எத்தனை தலைவர்களை வந்து கூப்பிட்டுருப்பாரு, ஸோ எவ்வளோ செலவு பண்ணி நடத்தியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் எதுவுமே அவர் செய்ய கிடையாது. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு எளிமையாக தன்னோட மகனின் திருமணத்தை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வந்து நடத்தியிருக்காரு. ஸோ அதுவே பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து அப்போ இருந்தக்கூடிய மக்களிடம் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெண் வீட்டாரிடம் வந்து இந்த மணக்கொடை, இந்த டவுரி அப்படிங்கிறத இவங்க வாங்கவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, எந்த திருமணங்கள் எல்லாம் வந்து மணக்கொடை வாங்குறாங்களோ அந்த திருமணங்கள்ல நான் வந்து கலந்துக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து நேர்மைக்கு எடுத்துக்காட்டா இந்த தலைவர் இருக்காரு. அந்த நேர்மைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் தன்னோட அலுவலகத்துல இருக்கும்போது தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தரை கூப்பிட்டு இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, ஒரு லெட்டரை கொடுத்து இந்த லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த போஸ்ட் பண்றதுக்கு அந்த ஸ்டாம்ப் அப்பெல்லாம் ஒட்டணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஸ்டாம்ப் ஓட்டுறதுக்கு நீங்க வந்து அதுக்கு காசும் கொடுத்துருப்பாரு. இந்த காசை வச்சுக்கோ, இந்த காசுல வந்து ஒரு ஸ்டாம்பை வாங்கி இதை ஒட்டி போஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கீழே வேலை செஞ்சவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட அலுவலகத்திலேயே நிறைய அஞ்சல் தலைகள் இருக்கு, ஸோ அதுலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து நான் தனிப்பட்ட என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக நான் இதை யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அலுவலகத்தோட இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு கதையை வந்து சுருக்கி சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த மொழிக் கொள்கை அப்படின்னு பார்த்தா, நாடாளுமன்றத்தில் வந்து விடுதலைக்கு அப்புறம் வந்து இந்தியா விடுதலை பெற்ற பிறகு எந்த மொழியாக ஆட்சி மொழியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் ஒரு குரூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிறதுல எது பழமையான மொழியோ அந்த மொழியை வந்து ஆட்சி மொழியா வச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்சி மொழி, அதாவது
எதெல்லாம் அதிகமாக பேசப்படுதோ, எந்த மொழி வந்து அதிக மக்களால் பேசப்படுதோ அதை ஆட்சி மொழியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இவர் இந்த தலைவர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கண்ணியமிகு தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இருக்கிறதுலே பழமையான மொழி எதுவோ அதை ஆட்சி மொழியாக வைங்கிறத இவர் வந்து ஒத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இருக்கிறதுலே பழமையான மொழி அப்படிங்கிறது திராவிட மொழிகள் தான். திராவிட மொழிகள்லேயே தலைத்து ஓங்கக்கூடிய மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழி. ஏன்னா இலக்கிய வளம் இலக்கண வளம் இன்னும் சிறத்தோங்கி அதில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சிறப்பாக தான் அது இருக்குது. அதனால தமிழ் மொழியை தான் ஆட்சி மொழியாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் அப்பவே நாடாளுமன்றத்தில் அடிச்சு இந்த கூற்றம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று. ஸோ இவரின் நாட்டுப்பற்று எப்படி இருந்துச்சு? ஸோ நாட்டுப்பற்று பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு இதை சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்னன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962 வந்து போர் வந்து தொடங்குச்சான். ஸோ அந்த போருக்கு தன்னுடைய ஒரே மகனை வந்து அனுப்புறதுக்காக இவர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியிருப்பார். நான் வந்து என்னோட மகனை இந்த மாதிரி போருக்கு வந்து நான் என்னோட முழு மனசோட நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து நாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியம், நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ யாருக்கு இவர் கடிதம் எழுதியிருக்காரு? ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு, தன் ஒரே மகனை வந்து போருக்கு அனுப்புவதற்காக. அடுத்து ஸோ இத்தகைய சிறப்பு மிக்கவரின் பெயர் என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த கதையெல்லாம் அவரோட லைஃப் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க இவரோட பெயர் வந்து கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து சொல்றாங்க. ஸோ அவரோட இயற்பெயர், காயிதே மில்லத்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகமது இஸ்மாயில். ஸோ இந்த இஸ்மாயில் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரபு சொல்லுக்கு இஸ்மாயில் அப்படிங்கிறது அரபு சொல். அந்த அரபு சொல்லுக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பொருள். ஸோ அப்போ வந்து சமுதாய வழிகாட்டி அப்படின்னா மக்களின் வழிகாட்டியா வந்து திகழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அரசியல் பொறுப்புகள் பார்த்தோம்னா காயிதே மில்லத் என்ன பொறுப்புலாம் இருந்திருப்பாருன்னா, 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாநகர சட்டமன்ற உறுப்பினராக இவர் வந்து இருந்திருப்பாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றிருப்பார். எந்த ஆண்டுல இருந்து 1946 இருந்து 1952 வரைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் இந்திய விடுதலைக்காக நிறைய போராட்டத்துல வந்து பங்கிட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் பல பொறுப்புல வந்து இருந்து பணி நிறைவு செய்து கொடுத்திருந்திருப்பாரு. அடுத்து கல்வி பணி அப்படின்னு பார்த்தா, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறத கூறினவரும் இவர் தான். ஸோ கல்வி மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்றது காயிதே மில்லத் சொல்லியிருப்பாரு. ஸோ கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை. ஸோ இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்று கூறியவர் காயிதே மில்லத். அவருடைய இயற்பெயரை கேட்டு நம்மளுக்கு கேட்கலாம். முகமது இஸ்மாயில்னாலும் அது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து டிக் பண்ணலாம். அடுத்து இவர் வந்து திருச்சியில வந்து ஜமால் முகமது கல்லூரியையும் கேரளாவில் வந்து புரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்திருக்காரு. இன்னும் வரைக்கும் அந்த ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜமால் முகமது கல்லூரியையும் அதே போல வந்து கேரளால பரூக் கல்லூரியையும் வந்து தொடங்குறதுக்கு காரணமா இருந்தவர் காயிதே மில்லத் அப்படின்னு சொல்றாங்க. தொழில்துறை அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்துறை அறிவும் வந்து தேவை. அதாவது கல்வி அறிவு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான ஒரு எஜுகேஷனும் தேவை, தொழில்துறை அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ தொழில்துறை அறிவை பற்றி சொல்லியிருப்பார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார். அப்போ எதை பற்றி எடுத்துரைத்திருக்காரு? கனிம வளங்கள், இந்திய நாட்டின் கனிம வளங்களை இங்கே நாடாளுமன்றத்தில் எடுத்துரைந்திருப்பாரு. இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும். அதனால இவர் எடுத்துரைத்த அந்த திட்டத்தினால தான் நிறைய திட்டங்கள் வந்து இந்திய அரசு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் மூலம் தொழில்துறையும் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைவர் தான் வந்து இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிற கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அத்தகைய எளிமைக்கு இவர் வந்து சான்றா விளங்கி இருந்திருக்காரு அப்படிங்கிறது வர முடிச்சாச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல காயிதே மில்லத் டாஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா தன்மை, எளிமை, ஆடம்பரம், பொறுமை அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இவர் வந்து பொறுமையோட எளிமையா வாழ்ந்திருப்பார். அதுக்கான நிறைய கதை வந்து உள்ள சொன்னாங்க. ஸோ எளிமை. அடுத்து காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டாஸ் என்பது பொருள், சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டாஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஸோ இதுல வந்து காந்தியடிகள் அறைகோள் விட்டுருப்பாரு. ஸோ அப்போ என்ன இயக்கம்? ஒத்துழையாமை இயக்கம். அப்போ வந்து இவர் கல்லூரியில படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் சட்டமன்றமா, நாடாளுமன்றமா, ஊராட்சி மன்றமா, நகர்மன்றமா? நாடாளுமன்றத்துல தான் அதை வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நாடாளுமன்றம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது எதிர் கூட்டல் ஒலித்தது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து கிடைக்கும் முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ முதுமொழி. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த 3 டாபிக் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தது வந்து காயிதே மில்லத் மற்றும் தாரா பாரதி ஓல்ட் அண்ட் நியூ புக்ஸ்ல பார்த்திருக்கோம். நீங்க நம்ம
டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ அதில் நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க நம்மளோட பேட்ச்ல அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல தொடர்ந்து உங்களுக்கு இயல் 7 மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இயல்கள், அதாவது இலக்கணம் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த பேட்ச்ல கவர் ஆயிரும். இலக்கணத்துக்கான மெட்டீரியல்ஸும் ஓல்டு நியூ புக்ஸ்ல கவர் ஆக மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்து அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். பிளஸ் பாத்தீங்கன்னா இலக்கணத்துக்கு டீட்டெயிலான கிளாஸஸும் உங்களுக்கு யூடியூப்லேயே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 monthsல வந்து பக்காவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து படிக்கவும் செஞ்சிடலாம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் வந்து செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 6th to 12th புக்கு ஒன்றா எடுத்து தேடி படித்து திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம திருப்பியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரிவிஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம்.